Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாக்கு வந்து இன்னையோட 100 days ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 100 day இன்னைக்கு தான் வந்து பாப்பா பிறந்து 100வது நாள். எங்களுக்கு சீரியஸா நம்பவே முடியல. இப்பதான் பாப்பா வந்து வீட்டுக்கு கூட்டு வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. எனக்கு இப்பதான் நீ பிரெக்னென்ட் ஆன ஃபீலே இருக்குது. பிரெக்னென்ட்டா இருக்கும் என்ன சொன்னானா, என்ன எப்ப குழந்தை பிறக்கவே மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் பிரெக்னென்ட்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. எப்பதான் சாமி குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இப்பதான் பாப்பா வயிற்றுல ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு 100 நாள் அப்படிங்கறதே நான் நம்பவே முடியல. எக்ஸ்பர்ட் நாங்கள் எதிர்பார்க்கவே முடியல. இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் மந்த் கிராஸ் ஆனதே எங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியல. இப்போ அவளுக்கு 3rd மந்த், இப்போ அவளுக்கு 100 days ஆயிருச்சு. 3rd மந்த் முடிஞ்சு 4th மந்த் கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. 3rd மந்த் 4th மந்த் வந்தாதான் 21 வந்தாதான். 100 days கணக்குல என்ன பண்றது? 30 கணக்கு போட்டோம்ல அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் வந்து 3rd மந்த் ஷூட் வந்து இப்ப எடுக்கணும். செகண்ட் மந்த் ஷூட் வந்து எடுத்தாச்சு. 3rd மந்த் வந்து எல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சாச்சு. எடுத்தா மட்டும் போதும். இனி அடுத்த 20 கிராஸ் ஆனக்கப்புறம், இந்த 20 கிராஸ் ஆனக்கப்புறம் 4th மந்த் எடுப்போம். சோ 3rd மந்த் போட்டோ ஷூட் தரமான போட்டோ ஷூட்டா யோசிச்சு வச்சிருக்கோம். அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. என்னன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாப்பாக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு போட்டோ ஷூட் அண்ட் செலிப்ரேஷன் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் இல்லை. நாங்கள் வந்து 31st வரும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து March 31 அவளுக்கு இன்னையோட 100 day. இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரலாம். ஸோ அதனால் வந்து நான் நல்லாவே பிளான் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் போடணும், இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் கலர் கலராக எடுத்து வச்சங்காட்டி டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வாங்கவே இல்லை. எப்படின்னா எல்லாமே எங்ககிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி இருந்த பலூன் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா, பலூன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிங்க் கலர் பலூன் போய் அஸ்வின் தேடிட்டு வந்துட்டான். அப்புறம் நான் சொன்னேன், அஸ்வின் அதுக்குள்ள பிங்க் கலர் பலூன் இருக்கான்னு பாரு, நான் வாங்கி வச்ச ஞாபகம். ஸோ அதனால பிங்க்கு ஒயிட்டும் கலந்து இந்த தீம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. அப்புறம் வந்து காஸ்டியூமும் வந்து எங்கள்கிட்ட இருந்துச்சு. இது புதுசு, பாப்பா பிறந்தப்போ எடுத்து கொடுத்தது. யாரோ சுமதி அக்காவோ பாலனோ, அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த காஸ்டியூம் வந்து போடவே இல்லை, வச்சிருந்தோம் இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசா இருந்துச்சு பாப்பாக்கு. இப்போ கரெக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்ச நாள் ஆனக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லி மேலே மடிச்சு வச்சிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து டைம் வந்துருச்சு போடுறதுக்கு. இது வந்து எப்போ வாங்கின கிளிப்னே தெரியல. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அவளுக்கு எல்லாமே போகும்போது ஒரு கலர் பார்த்து ஒன்று வாங்கிடுவேன். இப்போ பர்பிள் ட்ரெஸ்னா பர்பிள்லேயே அவளுக்கு ஒரு 4-5 கிளிப் இருக்குது. ஸோ அதனால அந்த மாதிரி பிங்க்லேயே அவளுக்கு நிறையா இருக்கு. அதனால இதில் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இது வந்து அவள் போட மாட்டா. இருந்தாலும் நான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எப்போ யூஸ் பண்ணுவேன்னு தெரியல. சரி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போட்டு விடுவோம். போட்டாலும் பிடிச்சி இழுத்து ஏதாவது ஒன்று பண்ணிடும் அந்த பிள்ளை. அப்புறம் வந்து சாக்ஸ், நிறையா பிங்க் கலர் சாக்ஸ் இருக்கு. எல்லாமே எடுத்து காமிச்சேன். அஸ்வின் வந்து இது ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பாவோட கேக் வந்து நான் சூப்பராக அவனை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாப்பா கேக் மட்டும்தான் நம்ம இந்த தடவை வாங்கின மாதிரி இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே எல்லாமே எங்ககிட்டே இருந்துச்சு. எதுவுமே வாங்கலை. பாப்பா கேக் மட்டும் நான் நேற்று நைட்டே ஆர்டர் கொடுத்தேன். டக்குன்னு பிளான் பண்ணது தான். பாப்பாவோட கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒன்று ஆர்டர் கொடுத்தேன். ஸோ அந்த கேக்கையும் பார்ப்போம் வாங்க. கேக் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வாங்கின கேக். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ பாப்பாவோட ஹாப்பி 100 day அண்ட் கீழே வந்து ஹாப்பி 100 day பாப்பாவோட ஃபோட்டோ. பாப்பா படுத்திருக்காங்க. கீழே வந்து பாப்பாவோட பேர் யாழ்னு இருக்குது. இந்த பால்ஸ் எல்லாம் நான் வைக்க சொல்லியிருந்தேன். நல்லா இருக்குல்ல? இனி பாப்பாவை கிளப்பி விட்டா போதும். கிளப்பி விட்டுட்டு இந்த ஷூட்டுக்கு வந்து கீழே நம்ம எப்பவும் பெட்டு தான் போட்டுருவோம். இந்த மேட்ரஸ் எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சுருக்கோம். அந்த ஒயிட் கலர் கிளாத் வச்சு தான் பாப்பாவுக்கு 2nd மந்த் ஷூட்டு, 1st மந்த் ஷூட்டு எல்லாமே எடுத்தோம். இப்போ வந்து இதுக்கும் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். என்ன வெறும் சிம்பிளாக தான் இந்த பலூன் மட்டும் கட்டி பாப்பா கையில் வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு படுக்க வச்சுட்டு இந்த கேக்கை வச்சுட்டு அப்புறம் பாப்பாவோட பொம்மை ஒன்று இருக்குது பிங்க் கலரு. ஸோ அதை வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளான். மேடமோட எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவை எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் பெருசாக வச்சுருக்காங்க. ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று ரியாலிட்டி ஒன்றா தான் இருக்குது. என்ன பண்ணுறது. பாப்பா வந்து நல்ல தூக்கம்.
இது வந்து சொல்லி ஆகணும், இது வந்து என்னோட தொட்டில். 1000 தடவை இல்ல ரிஜிஸ்டர். இல்ல அதை நான் வீடியோவே போடல. சரி ஓகே, இது வந்து மேடம் சின்ன வயசுல தூங்கின தொட்டிலே பாப்பா தூங்கிட்டு இருக்கா அதானங்க? என்னோட தொட்டில். ஏய் யாழ்யுகா தங்க மயிலே. யாழ்யுகா ஆழ்ந்த உறக்கம் நைட்ல இருந்து சரியா தூங்கல மேடம். அதுதான். ஸோ இப்பதான் தூங்குனாங்க. இப்போ வேற வழியில எழுப்பிதான் அவங்க எழுப்பிட்டு ஷூட் எடுத்து திருப்பி தூங்க வச்சிடலாம். அப்பா எங்கடி அந்த குட்டிங்கம்மா கிசிரிக்கிறா. யாய் ஒரு சோம்பல், ஒரு முறிவு, எந்திரிச்சாச்சு நெலிஞ்சு ஒரு நெளிவு. அவ்வளோதான்டாப்பா. நீ சக்கரை பொங்கல்றா அம்மா. சரிம்மா, சரி தூங்கலாம். வா அப்படியே போய் தூக்கத்திலே ட்ரெஸ்ஸை போட்டால் தான் உண்டு. சரி கொஞ்சம் தங்கமையில கேரளா இந்த பிள்ளை எழுப்பி விட்டு அதுக்குள்ளே எங்களுக்கு வேலை வந்துருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கோம். பாவம் அந்த பிள்ளை. தங்கம் சரி சார், நம்ம இப்போ ரெடி ஆகிடலாமா? மணி வேறு 6:30. இப்போ நம்ம ரெடி ஆகிடலாமாடா? ரெடியா இல்லை, குஞ்சு ரெடியா இருப்பேன். அழகு குஞ்சு. இது என்ன கொசு கடிச்சாலும் சூட்டு கப்பலமான்னு தெரியல. கப்பலம் தான் வருது. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடலாமா? ஓகே. என்னது தங்கம் மயிலுங்கடி. அப்பா தான் ட்ரெஸ் போட்டு விட போறாரு. போட்டுடலாம்டா. அப்பா தூக்கு. தங்கமே ரெடியாம்மா? ட்ரெஸ் போட்டுருவோமாடா? வாடா சாமி வாடா. அம்மா இது தங்கம் மயிலுடா. இது யார் சாமி பிடிக்கும்? ஓ போச்சு போச்சு போச்சு. சரிடா அம்மா. யாழ்யோகா அழகு கியூட்டுங்கிறாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ பெரிய டார்ச்சர்னு. ஏய் சரி, எவ்வளோ பெரிய சேட்டை தெரியுமா? ஏய் பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு க்யூட்டாக இருக்குடா. உண்மையிலே க்யூட்டாக இருக்குடா பாப்பா. நீ யாழ்யுகா தங்கமே. யுகன் எங்கம்மா? யுகன் பார் கவுந்து அடிச்சு கிடக்குறான். யுகன் தலைகில யோகா பண்ணிக்கிட்டு இருக்காரு. யுகன் அந்த ஓரமாக யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாட்ட பொண்ணு அழுகிய ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்னை நல்லா தெரியுது என்கிட்ட வந்து அழுகணும்னு. இல்லை, உன்னை பார்த்தா பயப்படணும்னு நல்லா தெரியுது. தங்கம்மா இல்லைங்கடி. என் ட்ரெஸ் எல்லாம் தலைவாரிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? கிளிப் போடவா? இங்கே கை கை சப்பக்கூடாது. சோறு சோறு. சரி 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 இந்தா இந்தா இந்தா. என்ன மூட் பண்ணிட்டீங்க, அதனால நான் கை சப்ப. சரி சரி வச்சுக்கோ. வரீங்களா? அப்பாட்ட வரீங்களா? நல்லா இருக்கா? அழகா இருக்கா? ம் கியூட்டா இருக்கா? அழகுமா. வாங்க போவோம். முத்தி சரியான தூக்கம். முத்தி இங்க பாருங்க தூக்கத்துல இருக்கு. யார் வந்திருக்கான்னு பாருங்க. யார் வந்திருக்கா? நாம தான் வந்திருக்கோம். பாப்பா வந்திருக்கா. யாரு? கிளிப்பு குத்திட்டு வந்திருக்கா. அழகா வந்திருக்கா. யாய்மா அங்க பிள்ளை எங்கம்மா கிண்டிலே எப்படி பாக்குறோம்? போறீங்களா? முத்திக்கிட்ட போறீங்களா? முத்தி சோஃபால உட்காரலாமா? சோஃபால உட்காந்துருங்க. அம்மாடி காலை வச்சு எங்க மிதிக்கிற? எப்படி இருக்கா பாப்பா? இது தங்கம். இது பாப்பா இல்ல, இது பொம்மை. இது பொம்மை. மூக்கு தூக்கு தூக்கு. தூங்கிட்டு இருந்தேன், ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. யாருடா? போமா நம்ம கேக் வெட்டுவோமா? கேக் வெட்டலாமாடி? நம்ம கேக் வெட்டலாம். போய்
கை சப்பக்கூடாது சாமி. அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கால? ஆமாம் தெரியும், உங்களுக்கு அதை தான் சொல்லுவீங்க. ஆமாம் என்ன மாதிரி தான் இருக்கா. சில பேருக்குலாம் அதை கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நீ அம்மா தான் சொல்கிறேன். ஹாப்பி 100th டே உங்களுக்கு. ஊதுங்க. ஊதல வேணும். இப்போ அந்த மெழுகு தூத்து போடுங்க. புகை வரும் பாப்பாக்கு. பாப்பா கேக் கட்டுவோமா? பாப்பாவுக்கு இன்னும் சாப்பாடு ஊட்டாத காரணத்தினால் அவர்கள் வந்து கேக்கு சாப்பிட மாட்டாங்க. பாப்பா ஆசையில் நானுமே கேக் சாப்பிட மாட்டேன். அழகடித்தாங்க. ஓ முட்டை வேணுமா? முட்டை 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 வாயச்சுருவா. முட்டை முட்டை முட்டை. அது கிரீம் இல்லை, ஒரு சும்மா ஒரு பால் மட்டும்தான்.